தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை ஆதரித்து வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் வேலூரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என பாஜக கூட்டணியில் வேலூர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் புதிய நீதிக்கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். வேலூரில் பாஜகவில் போட்டியிடும் ஏசி சண்முகம் கூட்டணி கட்சிகளுடன் தனியார் ஓட்டலில் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் 9 கட்சிகள் கூட்டணியாக இணைந்து போட்டியிடுவதால் பாஜக அதிக அளவில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற இருப்பதாகவும் அந்த திட்டங்களை விரைவில் அறிவிப்பேன் என்றும் கூறினார். 9 கட்சி கூட்டணி அல்லாமல் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் எங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். நாங்கள் வைத்தியம் செய்ததிலிருந்து, விளையாட்டுத் துறையிலிருந்து, வேலைவாய்ப்பு முகாமிலிருந்து பல்வேறு பணிகளுக்கு வந்தால் பல அமைப்புகள், பல குழுக்கள் இதில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் போவதற்கு முன்பு மக்கள் எங்களை வரவேற்கிறார்கள். அதுபோன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த முறை நிச்சயமாக அடைவோம். இந்தியா கூட்டணி திமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் தேர்தல் பணிமனை அலுவலகங்கள் திறக்கப்பட்டது. இந்தியா கூட்டணியின் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுரவாயில், நொளம்பூர், ஐயப்பாக்கம் பகுதிகளில் தேர்தல் அலுவலக பணிமனைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கம் பகுதியில் தலைவர் கி. வீரமணி ஏற்பாட்டில் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருந்த தேர்தல் பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், 1980ஆம் ஆண்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நந்தியாலா தொகுதியில் நரசிம்மராவ் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க கின்னஸ் சாதனையாக கருதப்பட்டது. அதேபோன்று அண்ணன் TR பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கடந்த காலத்தில் 5 லட்சம் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று சாதனை முறியடிக்கப்பட்டது என கூறி புகழாரம் சூட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் TR பாலு, நான் தற்போது ஓட்டு கேட்க வரவில்லை, எனக்காக காத்திருந்த உங்களை காணவே வந்தேன். உங்களை கண்டு பாராட்டவும் நன்றி தெரிவிக்கவும் வந்ததாக தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்தை மீட்க சட்ட போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மற்றொரு சின்னத்தில் போட்டியிட்டால் அது பின்னடைவில் ஏற்படும் என்பதால் சுயேட்சையாக போட்டியிடவே பன்னீர்செல்வம் விரும்பி இருக்கலாம் என காஞ்சிபுரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர மடத்திற்கு வருகை புரிந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அங்கு நடைபெற்ற பூஜைகளில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் பிரதமர் ஆவார் மோடி என தெரிவித்தார். மேலும் கடந்த 1990ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது காஞ்சியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அனைவரையும் அறிமுகப்படுத்தி பிரச்சாரத்தை துவக்கினார். அதன்பின் தன்னை காஞ்சி சங்கரமடம் சென்று சங்கராச்சாரா சுவாமிகளை தரிசித்து ஆசி பெற்று வருமாறு தெரிவித்ததை தொடர்ந்து இன்று வரை காஞ்சி மடத்திற்கு வந்து செல்வதாக தெரிவித்தார். விருதுநகரில் திமுகவின் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் அதன் மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களுமான தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விருதுநகரில் தேர்தல் ஆயத்த பணிகள் மற்றும் மார்ச் 23ஆம் தேதி பிரச்சாரத்திற்கு வரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி மற்றும் 27ஆம் தேதி பிரச்சாரத்திற்கு வரும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வருகை குறித்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிறப்பான வரவேற்பு குறித்து செயற்குழு உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, போர் பரணி இசைத்துவிட்டது, தொண்டர்கள் வியூகம் வகித்து வெற்றி வாகை சூட தயாராகிவிட்டனர். இந்தியாவிற்கு மாற்றம் கொண்டுவர இந்திய தலைவராக முதலமைச்சர் மாறி இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளார் என தெரிவித்தார். பின்னர் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், நடைபெறும் தேர்தலில் தமிழகத்தில் 4 அணியாக உள்ளதாகவும் அதில் திமுக ஒரே அணியாக உள்ளதாக கூறினார். 100% தமிழகத்தில் திமுகவின் தலைமையில் உள்ள கூட்டணி 40க்கு 40களில் வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.